ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை துவையல் ரெசிபி. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பூண்டு. ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடுற கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் 4-5 வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் வரமிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற சாம்பார் தூளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. திரும்ப 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை உள்ளே போட்டு நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ 15 to 20 மினிட்ஸ் கழித்து நல்லா கீரை வந்து ஸோ ஒரு தெக்கு கிரேவிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல். ஸோ இந்த மாதிரியான கிரேவி நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் கிரேவியாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.